இந்த சாதம் கொதிக்கும்போது இந்த மாதிரி நல்லா பளபளன்னு சாதம் கொதிக்கும். இப்போது இதில் இந்த மேலே வர தண்ணியை எடுத்து இந்த கர்ப்பிணி பெண்கள்லாம் ஒரு கிளாஸ் போல் எடுத்து நெய்யோ இல்லை பட்டரோ போட்டு கொஞ்சம் வெதுவெதுப்பாக இருக்கும்போது குடிச்சிங்கன்னா உடம்பில் ஏற்பட்ட அந்த சூடு தனியும், கர்ப்ப காலத்தில் வர்ற அந்த வயிற்று வலியெல்லாம் குறையும். அதாவது ஹெல்த்தும் ஆச்சு, அந்த வலியும் குறையும், ரொம்ப இம்யூனிட்டி அதிகம் இதில். அதனால் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி சாதத்தை வடித்தவங்க அந்த கஞ்சை முதல் நாள் அப்படியே ஸ்டோர் பண்ணி வச்சுருங்க. மறுநாள் எழுந்து இது கூட சேக்காவோ இல்லை ஷாம்போ நீங்கள் எதை வேணாலும் போட்டுக்கலாம். இல்லை வெறும் கஞ்சை கூட போட்டு தேய்ச்சி பாருங்கள். உங்கள் தலைமுடி அப்போ பாருங்கள் ஷைனிங்காக லென்த்தாக சூப்பராக அழகாக வரும். இந்த கஞ்சியில் அவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குது. இதை நல்லா திக்காக வச்சு மறுநாள் ஃபேஸ் பேக் கூட போட்டுக்கலாம். அது கூட முல்தானி மெட்டி இல்லை மஞ்சள் பொடி இல்லை வெறும் அரிசி மாவு இப்படி ஏதாவது ஒன்று மிக்ஸ் பண்ணி பேக் மாதிரி போட்டிங்கன்னா முகம் அவ்வளோ ஷைனிங்காக இருக்கும். அதே மாதிரி இதை குடிக்கவும் செய்யலாம். சின்ன பிள்ளைங்களுக்கு கொடுக்கலாம். ஏன்னா ஹெல்த் அதிகமாக இருக்கிறதுனால இதை சின்ன பிள்ளைங்களுக்கு குடிக்கலாம். புழுங்கலரிசி சாதத்தில் வர்ற கஞ்சி அவ்வளோ சூப்பராக இருக்கும், டேஸ்டியாக இருக்கும். இதை ட்ரை பண்ணி பாருங்கள். வெயிட் லாஸில் இருக்கிறவங்க குடிக்க வேண்டாம். ஏன்னா இதை ஹெல்த் அதிகமாக இருக்கிறதுனால வெயிட் லாஸ்க்கு யூஸ் பண்ண வேண்டாம். மற்றபடி எல்லாருமே சின்ன பிள்ளைங்களுக்கு கொடுக்கலாம். ஒரு கிளாஸ் கொடுக்கலாம். இல்லை மோர், இப்போ சம்மர் சீசன் ஸ்டார்ட் ஆகிடுச்சு, அப்போ மோர் கூட இந்த கஞ்சியும் கலந்து கொடுத்து பாருங்கள். அவ்வளோ ஒரு எஃபெக்டிவாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். பாய். எப்பயுமே ஓல்ட் இஸ் கோல்டு. சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள்.